ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா யாரும்? ஆஸ் அ பிரின்சிபலா அன்னைக்கே சொன்னல அந்த மீன்ஸ் பேஜை க்ளோஸ் பண்ணி 0 அப்படின்னு ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணுவேன்னு பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட அக்கௌண்ட் இன்ஸ்டால. நானும் எதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டேன். அன்னைக்கே நான் சொன்னேன் நம்ம ஸ்கூலோட ஐடி செல் எவ்வளோ பவர்னு. நம்ம ஐடி செல் தமிழ்நாடு போலீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மூலியமா கம்ப்யூட்டர் மிஸ் நம்ம எப்படி ஈஸியா ட்ராக் பண்ணி எல்லாரும் பிடிச்சிருக்கோம். அட்மின் சஸ்பெண்ட் ஆயிடும். பட் அவங்க பேரண்ட்ஸ் கெஞ்சி கேட்டனால மட்டும் தான் சஸ்பென்ஷனோட நிறுத்திட்டோம். இந்த வரலாற்றை வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஜஸ்ட் 1 வீக் வந்து சொல்ல டைம் கொடுங்க அப்படின்னு இதுவே வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டோம். அது காரணம் அந்த அளவுக்கு நம்ம ஐடி செல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தைரியம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அப்படியே கிரியேட் பண்ணாலும் திருப்பி நம்ம ஐடி செல் பார்த்துப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த மீன்ஸ் பேஜ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி யாரும் பண்ணினா சஸ்பென்ஷன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக டிசி கொடுத்துருவேன். புரியுதா? ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக வந்து இப்போ கிளாஸ்க்கு போகலாம். மன நிறைவாக இருக்குது இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு. நீங்கள் எவ்வளோ சுகமாக இருக்கீங்க. நான் வந்து இப்போ நான் பேசுறது கூட உங்களால் மீன் ஆக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை வச்சு மீன்ஸ் போட அளவுக்கு நடந்துக்காங்க. சரியா? நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக போய் படிங்க. பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நல்லா படிச்சு ஓகேவா? ஐடி செல் கிரிட்டி செல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வேலை அந்த ஸ்பை அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்பர்ஸ்.